ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐநா துணை சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நிலாவும் பல்லவனும் நேற்று ஏற்கனவே கிளம்பி போயிட்டாங்க அந்த பொண்ணோட வீட்டுக்கு. இப்போ நம்ம சோழன் என்ன சொல்கிறான், டே நீங்களாவது சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி அவங்க தம்பிக்கிட்டையும் அண்ணங்கிட்டையும் பேசுகிறாங்க. மௌன் இன்றைக்கி கண்டிப்பாக இன்றைக்கி எல்லாருமே போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுவாங்க. அந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற. அவங்க வரும்போது வீடு நீட்டாக இருக்கணும் இல்லையா? சப்போஸ் நீட்டாக இல்லைன்னா கூட அந்த பொண்ணு அங்கேயே இருக்கிறேன்னு சொல்லி இருந்தால் என்ன செய்ய? அதனால தான் எல்லோரும் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் பாண்டியா, என்னடா நீயும் இப்படி சொல்கிற? நீ என்னென்ன நீங்களாவது இப்படி சொல்லலாம்ல, நீங்களாவது நிலாட்ட பேசுங்க. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கெஞ்சுறாங்க பல்லவன். நம்ம பாண்டியன் உடனே இல்லைடா, இன்றைக்கி கன்ஃபார்ம் அண்ணி நிலானி அவங்கள கூப்பிட்டு வர போகிறாங்க. நீ அவங்களுக்கு தான் உன்னை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. பெரிய எப்படி நிலானி உங்கள்கிட்ட இருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக அந்த பொண்ணை இன்றைக்கி கூட்டிகிட்டு வரத்தான் போகிறாங்க. அந்த பொண்ணு இங்கே தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம சோழனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது, ரொம்ப பயமாயிருது, பதட்டமாயிருது. இங்கே நம்ம நிலாவும் பல்லவனும் அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியில் இருக்கிறாங்க. உள்ளே போகிறாங்க. அவங்க இருக்கிற கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. உள்ளே தான் இருக்காங்கன்னொடனே நிலா ரொம்ப நேரமாக கதவை தட்டுறாங்க, வரவே மாட்டேங்கிறாங்க. நீங்கள் வாங்க உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னோடனே திருப்பி அந்த பொண்ணு கதவை திறந்துடுறாங்க. நிலா பல்லவனை வெளியில் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. நீ வெளியே வெயிட் பண்ண, நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ரூமுக்குள்ள 2 பேரும் பேசுகிறாங்க. ஆனால் என்ன பேசுகிறான்றது தெரியல. நாளைக்கு எபிசோடில் தான் தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு நடுவில் நம்ம சோழன் பல்லவனுக்கு கால் பண்ணுறாங்க. டே என்னடா எங்கே இருக்கீங்க, போய் தானே சொல்கிறீங்கன்னொன்னே உனக்கு அவங்க அந்த பொண்ணோட வீடு தெரியும் தானே, உனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் ஃபோட்டோ எடுத்து நம்ம சோழனுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுறாங்க. பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்குறாங்க. பாரு நாங்கள் இங்கே தான் இருக்கோம், அண்ணி உள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவுமே நம்ம சோழனுக்கு ரொம்பவே இன்னும் கொஞ்சம் பயம் வந்துடுது. இங்கே பார்த்தா மறுபடியும் எல்லோரும் சேர்ந்து இன்னும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டி பெருகிட்டு மாப் போடுறாங்க. நம்ம அண்ணனும் சேரனும் மாப் போடுறாங்க. அவங்க அப்பாவும் கூட சேர்ந்து இன்றைக்கி மாப். நம்ம சோழனோட அப்பா ஏமாறமும் இங்கே இருக்கணும், ஒன்று அவங்க கூடலாம் வாழ மாட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் இன்றைக்கி பார்க்குறேன் என்ன தான் நடக்குன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு நானும் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து க்ளீன் பண்ணுறாங்க. பாவம் இன்றைக்கி சோழன் ஃபுல்லாக இன்றைக்கி டென்ஷன்லேயே ஒரு விதமான பதட்டத்திலே இருக்காங்க. இன்றைக்கி ஃபுல்லாக எபிசோட் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு போகிறாங்க. பட் ஆனால் நிலாவும் அந்த பொண்ணு என்ன பேசுகிறாங்கன்றது இன்றைக்கி தெரியல. நாளைக்கு பார்க்கலாம், காத்திருந்து என்ன நடக்குன்றதை பார்ப்போம். ஆனால் சொல்லிவிட்டு பல்லவனும் சிரிச்சிட்டே இருப்பாங்க சைலண்ட்டாக. பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.